தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பெருமளவு விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாகவும் அதற்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி மிகுந்த சேதமடைந்திருப்பதாகவும் இதனால் இன்னல் படும் விவசாயிகளின் துயர் துடைக்க எந்த ஒரு நடவடிக்கையையும் திமுக அரசு எடுக்கவில்லை என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா குற்றம் சாட்டினார். தமிழக முதலமைச்சரின் மாவட்ட ரீதியான ஆய்வு நடவடிக்கைகளால் எவ்வித பயனும் இல்லை என்றும் வீண் விளம்பரத்திற்காக இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா புகார் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 4வது வருடத்தில் இந்த திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எதையுமே பார்க்கல, அதுதான் உண்மை. தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள் எப்போதும் போல் அப்படியே இருக்குது. ஆனால் திமுக அரசாங்கம் இது வரைக்கும் 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் 1 வருட காலம்தான் பாக்கி இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. ஆனால் எந்த வித பணியும் அவங்க செய்யலை. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வாரமாக பெய்கிற மழை இந்த திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயத்தை நம்பி தான் இங்கே உள்ள மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3,50,000 ஏக்கர் பயிர் செஞ்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 50,000 இளம் பயிர்கள், அதாவது மழை விட்டு வச்சது எல்லாமே தண்ணிக்குள்ள இருக்கு. இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை அரசாங்கத்துக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நாகப்பட்டினம் மாவட்டம் 1,75,000 ஏக்கர் விவசாய நிலம். இங்கேயும் கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் தண்ணிக்குள்ளே கிடக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கிட்டத்தட்ட 70,000 ஏக்கர், அதில் ஒரு 15,000 ஏக்கர் தண்ணிக்குள்ளே கிடக்கு. விவசாயிகளுக்கு என்ன பதில் இந்த அரசாங்கம் சொல்லுது? அவங்களுக்கு இன்சூரன்ஸ் முறைன்னு ஒன்று இருக்குது. அது எல்லா விவசாயிக்கும் தெரியாது. எல்லாரும் கிராமப்புறங்களில் உள்ளவங்க எல்லாருக்கும் அதை குறிப்பிட்ட காலம் எந்த டயத்தில் கட்டணும் அப்படிங்கிறது கூட தெரியாது அவங்களுக்கு. அதனால எந்த இழப்பீடும் கிடைக்கல. அவங்க அரசாங்கம் என்ன பண்ணணும்? அவங்க முன்னின்று அதை செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விளம்பரம் மூலியமா அழகா நம்ம விவசாயிகளுக்கு தெரியறதுக்கு செய்ய வேண்டியவங்க போய் ஆய்வுன்ட்டு போகிறது, அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அதை வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் மிரட்டி அதில் போடுங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்களுக்கான அரசாங்கமாக இது சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் மாவட்டம்பாங்க, நாங்கள் எங்கள் பூர்வீகம் இங்கே தான் பாங்க. ஆனால் இங்கே உள்ள விவசாயிகளை திரும்பி கூட பார்க்கலாம். இப்போ இந்த 1 வாரமாக இதாக நடந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் தண்ணியில் மேந்திருக்கு. அங்கே பாம்பன் குப்பெல்லாம் ரொம்ப மோசமான நிலை. சாப்பாட்டுக்கே சமைச்சு சாப்பிட முடியாத நிலைமையில் ஜனங்க நிறையா இருக்காங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யலை. பிறந்த நாள் கொண்டாடுது. பிறந்த நாள் எங்கே கொண்டாடுது? ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டாடுது. நாளைக்கு இந்த மாதிரி பள்ளிகளில் எல்லாம் பிறந்த நாள் யாரும் கொண்டாடினதை நான் பார்க்கல இது வரைக்கும். நானும் கிட்டத்தட்ட 39 வருடமாக இந்த அரசியல் பயணத்தில் இருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் எந்த தலைவர்களும், நான் சொல்கிறது பெரிய தலைவர்கள், நாட்டுக்காக, ஸ்டேட்டுக்காக, அதாவது மாநிலத்துக்காக உழைச்சவங்க யாருமே இதெல்லாம் செய்யணும். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த மலையில் விவசாயிகள்லாம் தண்ணியில் பயிரை விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணம். அதே போல் இன்னொன்னையும் இந்த அரசாங்கத்துக்கு, குறிப்பாக முதலமைச்சருக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறது,
ஆய்வு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒரு இடத்துக்கு முதலமைச்சர் போகிறதுங்கிறது எப்போதுமே இல்லை. இதையும் அவங்க விளம்பர நோக்கோட செய்கிறதா தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் போய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இல்லை ஒரு அலுவலகத்தையோ போய் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம மாதிரி சட்டுன்னு போய் பார்க்குறதில்ல, பார்க்க முடியாது. முதல்வர் அப்படிங்கும்போது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்கூட்டி தகவல் வரணும். அதுக்கப்புறம் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அந்த செய்தி போகும். அந்த மாவட்டத்தில் உள்ள காவல்துறையை சேர்ந்தவங்க முழுவதும் எங்கே ஆய்வு செய்ய போகிறாங்களோ ஒரு இடம், அந்த இடத்த சுற்றி பாதுகாப்பு முதல்வர் பயணத்துக்கு அப்படின்ட்டு போய் நிற்பாங்க. அதனால என்ன ஆகும், மாவட்டத்தில் காவல்துறையினர் மற்ற வேலையை கவனிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தாசில்தார்லேருந்து ஒரு விஓவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள்லேருந்து அந்த மாவட்ட நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போகும். ஏன்னா அன்னைக்கு அந்த விசிட் முடிகிற வரைக்கும் வேறு வேலையை அரசாங்க அதிகாரிகள் பார்க்க முடியாது. அதனால நம்ம சென்னையில் உட்காந்து அம்மாலாம் செஞ்சாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியலன்னா அதை கவனிங்க, எப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு கவனிங்க. அது மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம அதிகாரிகளை வேலை வாங்கணும். அதில் தான் நம்ம திறமை இருக்க ஒழிய, நம்ம போய் நேராக போய் அங்கே போய் நின்றுட்டு நான் பார்க்குறேன்னு சொல்கிறது எந்த வித பிரயோஜனமும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வர்றது முன்கூட்டியே அதிகாரிகளுக்கு தெரியும், எந்த இடத்துக்கு விசிட் பண்ண போகிறீங்கிறது தெரியும். அப்படி தெரியும் போது அந்த இடம் போகிற வழியை சுத்தம் பண்ணுவாங்க, எல்லாமே சுத்தமாக இருக்கும். அப்போ முதலமைச்சர் பார்த்தா என்ன இருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பக்கத்து ஊரில் கிராமத்தில் போய் அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அதனால தலைமையில் இருந்து கோட்டையில் உட்கார்ந்து வேலையை துரிதப்படுத்தி கவனிச்சா வேலை நடக்குங்கிறதையும் இதுதான் இன்னைக்கு நிலைமை. முதல்ல விவசாயிகளுக்கு என்ன செய்யணுங்கிறத பாருங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வாழை போட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஊரில் விவசாய முறைகள் மாறுது. எல்லாருமே கஷ்டத்தில் இன்னைக்கு தள்ளப்பட்டு போயிருக்காங்க. அதனால அதை செய்யணும். ஆனால் என்ன வருது, 21 ஆட்சி பொறுப்பு எடுத்ததுக்கு பிறகு 23க்குள்ள என்ன நடந்திருக்கு, தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் அரிசி கொண்டு போவாங்கல்ல, அரிசி கொண்டு போனதுல கீழே இறஞ்சதா சொல்லி 1900 கோடி நஷ்டமாயிருக்குன்னு சொல்றாங்க. இது யாராவது நம்ப முடியுமா? விவசாயி கொடுக்குற நெல்லை நீ ஒழுங்கா வாங்க மாட்டேங்கிறீங்க. எல்லா சென்டரையும் மூடி போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா இன்னொன்று என்ன சொல்றீங்க, இழப்பு எப்படின்னு சொல்றீங்க, கீழே இறஞ்ச அரிசிங்க 1900 கோடி அப்படின்னு நீங்க கணக்கு எழுதியிருக்கீங்க. அந்த கணக்கை மத்திய ஆடிட்டு குழு பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பதிஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி செய்வீங்க? அதோட இது எனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போயிருக்கேன், தென்காசி மாவட்டத்துக்கு போயிருக்கேன். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வழியில் வர்ற மக்கள் அத்தனை பேரும் அம்மா 20 கிலோ கொடுத்தாங்க அரிசி, ஆனால் 8 கிலோ கொடுக்குறாங்க, 9 கிலோ கொடுக்குறாங்க. அதிகப்படியாக சில ஊரில் 13 கிலோ கொடுக்குறாங்க. ஆனால் 20 கிலோ இந்த 4 வருடமாக இந்த அரசாங்கம் யாருக்கும் அம்மா பொருளுக்கு போன அந்த 20 கிலோ விலையில்லா அரிசியை கொடுக்கல. காரணம் என்னன்னா, இந்த தூக்கி இறக்கிறதுல 1900 கோடி போயிருக்குன்னா இது எப்படி போயிருக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்ல புத்திசாலிங்க தெரியும். இதுலேருந்து புரிஞ்சுக்கணும்,
இப்படி தான் இந்த அரசாங்கம் ஒன்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் விரைவாக அவங்க பதில் சொல்கிற காலம் வரும். நிச்சயம் என்ன இதில் என்ன பண்ணாங்கங்கிறது வெள்ளூர். நிச்சயமா 2026 அம்மாவோட ஆட்சி தான் வரும். இந்த மக்கள் வந்து நல்லா உணர்ந்துட்டாங்க. ஏன்னா ஆசிரியர் வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாங்க? தேர்தல் அறிக்கை யாராவது மக்கள் கேட்டாங்க? மக்களா கேட்டாங்க? கேட்கல. நீங்களா தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்கல்ல, 500 விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதில் 309ஆவதுல என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம். நீங்கள் வந்து 4 வருஷம் ஆச்சுல்ல, ஏன் கொண்டு வரல? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அப்போ அம்மா அரசாங்கம் இருந்தப்ப கோயம்புத்தூரில் வந்து வேலையில் இருக்கவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த கூட்டத்துக்கு அனுப்புகிறாரு. அங்கே போட்டு காட்டுறாங்க திரையில். என்ன காட்டுறாங்க? பழைய ரெக்கார்டை எடுத்து பாருங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்போ அதாவது திமுக ஆட்சி இருந்தால் நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வருவோம். நீங்கள் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சுல்ல, ஏன் இன்னும் கொண்டு வரல? அதுக்கு முதல்ல அம்மாவோட ஆட்சி அமையும் சொல்றீங்க. நிச்சயமா அமையும். யார் தலைமையில ஆட்சி அமையும் பாருங்க, மக்கள் யாரை விரும்புறாங்கன்னு தெரியுதா?